ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரான ஒரு சுண்டல் குழம்பு பார்க்கலாம். நல்லா ஆவி பறக்க பறக்க செம டேஸ்டா இருக்கும். இந்த குருமா வச்சு பாருங்க. மூக்கடலை, பட்டாணி, வெஜிடபிள்ஸ் போட்டு ரொம்ப டேஸ்டான ஒரு குருமா வைக்கலாம். எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். பட்டாணி ஒரு 2 மணி நேரம் ஊற போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் பட்டாணியா இருந்தா அப்படியே எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஃப்ரெஷ் பட்டாணி தான் எடுத்துருக்கிறேன். ஃப்ரெஷ் பட்டாணி 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்கல அப்படின்னா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சுண்டல் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கிறேன். அதுவும் ஒரு 2 கைப்பிடி எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி கழுவி எடுத்தாச்சு. இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதிலே காய்கறி எல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு காலிஃப்ளவர் கொஞ்சமாக எடுத்துருக்குறேன். அதோட ஒரு கேரட், கொஞ்சம் பீன்ஸ் எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குலாம் சேர்க்கல. அதில் உங்கள் விருப்பப்பட்டால் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். இது நல்லா இட்லி, தோசைக்கு, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வைக்கிறது சாதத்துக்கு வைக்கிறது தான் நல்லா இருக்கும். சாதத்துக்கு தான் வைக்கிறேன் நான். இல்லை இடியாப்பெல்லாம் செஞ்சீங்கன்னா குருமா நல்லா இருக்கும். கேரட் கட் பண்ணி போட்டாச்சு. பீன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தெரியிற மாதிரி, ரொம்ப பொடிசா போட்டானா பட்டாணி அளவுக்கு ஆயிரும். அதனால இந்த சைஸு கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ குக்கரில் தான் பண்ண போகிறேன்னா, இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு பட்டை, பிரிஞ்சி இலை ஒரு பாதி தான் போட்டிருக்கேன். ஸ்டார் பூ ஒரு சின்னது, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு 2 பீஸ் ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, அவ்வளோதான். வேற எதுவும் போடலை. 2 பீஸ் இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, அதோட ஒரு ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கலாம். ரெண்டு தக்காளி எடுத்துருக்கிறேன். நல்ல பழுத்த தக்காளியா போட்டுக்கோங்க. இது நல்லா பேஸ்டா அரைச்சிடலாம். நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு குக்கர் வச்சிடலாம் அடுப்புல. அதில் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அடுப்பு ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் போடும்போது தெரிக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டுட்டு அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் சேர்த்துடலாம். அப்படியே மூடி வச்சிருங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் போதும். கொஞ்சம் ஒரு 3/4 பாதம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸும் இந்த சுண்டலும் சேர்த்து இதில் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இந்த காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா கூட வெறும் சுண்டல், பட்டாணி போட்டு கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். எல்லா காயும் சேர்த்தாச்சு. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதோட
உப்பு கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க. அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிருங்க. நம்ம அதுக்குள்ள ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். இந்த தேங்காய் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். இதே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட சேர்த்துடலாம். தண்ணி வந்து கம்மியாக ஊற்றி சேருங்க. சும்மா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு போதும். உப்பு இன்னும் சேர்க்கலான்னு உப்பு போட்டுக்கலாம். நல்லா எல்லாம் கலந்து விட்டுட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. மூடி வச்சிடலாம். தண்ணி ரொம்ப விட்டிங்கன்னா குக்கர் மேலே வந்து பொங்கி வந்துடும். குருமாவும் நிறைய தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது. மூடி ஒரு 2 விசில் தான். நிறைய விசில் வைக்கக்கூடாது, டேஸ்ட் மாறிடும். 2 விசில் ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக சமகமகமான வாசனை வருதுங்களா? நல்லா சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் குருமா. தோசை, சப்பாத்தி, பூரிக்கலாம் அட்டகாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு குருமா எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.